ஓஷோவின் சத்திய வார்த்தைகள். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, அடையாளங்களிலிருந்து விலகிவிடு. ஆணவம் ஒரு செயலுடன், ஒரு குண நலனுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. ஒருவர் கிளார்க், ஒருவர் போலீஸ் அதிகாரி, ஒருவரோ கமிஷனர், ஒருவர் தோட்டக்காரர், ஒருவர் கவர்னர், ஒருவர் மேனேஜர், ஒருவர் டாக்டர் என இருந்தால் அது எல்லாமே செயல்கள்தான். நீங்கள் செய்பவை அவை, அது நீங்கள் அல்ல. நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் உயிரற்று போய்விடுகிறீர்கள். இது நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. நீங்கள் செய்வது எதனுடனும் உங்களுக்கு சம்பந்தமில்லை. உங்களது இருப்பிற்கும் உங்களது வேலைக்கும் தொடர்பில்லை. நீங்கள் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது உங்களது இருப்பை தொடாது. உங்கள் மனைவியுடன் இல்லாதபோது நீங்கள் கணவன் அல்ல. மனைவி இல்லாதபோது நீங்கள் எப்படி கணவனாக இருக்க முடியும்? இது மடத்தனம் அல்லவா? உங்கள் குழந்தையுடன் நீங்கள் இல்லாதபோது எப்படி நீங்கள் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ இருக்க முடியும்? அது இயலாது இல்லையா? நீங்கள் கவிதை எழுதாத போது நீங்கள் கவிஞன் அல்ல. நடனமாடாத போது நீங்கள் டான்சர் அல்ல. நீங்கள் நடனமாடும்போதுதான் நீங்கள் டான்சர். அந்த நேரத்தில் உங்களது உடலின் நிலை, நாடி துடிப்பு நடனமாடுவதற்கு ஏற்றாற்போல ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கும். ஆனால் அது நேரத்திற்கானது மட்டுமே. நிறுத்தியவுடன் டான்சர் மறைந்து விடுவார். நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். இதுபோன்று இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். சுமையில்லாமல் இருக்க முடியும். பொங்கி பெருகி வழிந்தோடலாம். அதாவது உங்கள் விழிப்புணர்வு வழிந்தோடலாம். நீங்கள் ஆபீஸில் இருக்கும்பொழுது ஒரு கிளார்க்காகவோ, ஒரு கமிஷனராகவோ, ஒரு கவர்னராகவோ இருங்கள். அது மிகவும் சரியானதுதான். ஆனால் நீங்கள் ஆபீஸை விட்டு வெளியே வந்தவுடன் கிளார்க்காகவோ, கமிஷனராகவோ, கவர்னராகவோ இருக்க முடியாது. அந்த வேலை முடிந்தது. எதற்கு அதை சுமக்கிறீர்கள்? ஒரு கவர்னர் போல தெருவில் நடக்காதீர்கள். நீங்கள் அதுவல்ல. அந்த கவர்னர் தனம் உங்கள் தலைமேல் ஒரு பாரமாக உட்கார்ந்து இருக்கும். அது உங்களை சந்தோஷமாக இருக்க விடாது. மரத்தின் மீது இருக்கும் பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு கவர்னரால் எப்படி பாட முடியும்? ஒரு கவர்னரால் எப்படி பறவைகள் பாட்டுக்கு ஆட முடியும்? மழை வருகிறது, மயில் ஆடுகிறது. எப்படி ஒரு கவர்னரால் கூட்டத்தில் நின்று அதை ரசிக்க முடியும்? முடியவே முடியாது. ஒரு கவர்னர் ஒரு கவர்னராக தான் இருக்க முடியும். அவர் வழியில் போய்கொண்டே இருப்பார். அங்கும் இங்கும் பார்க்கவே மாட்டார். மரங்களின் பசுமையை, நிலாவை அவர் ரசிக்க மாட்டார். அவர் ஒரு கவர்னராகவே தான் ஒரு கவர்னர் என்ற நினைவோடு இருப்பார். இந்த அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் உங்களை கொன்றுவிடுகிறது. அடையாளத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை கொன்றுவிடும் என்றால் உங்களுடைய விழிப்புணர்வை கொன்றுவிடும். கவர்னர் என்ற அந்தஸ்தோடு, அது மாறக்கூடிய அந்த மாயையோடு உங்களை கலந்து அதனுள் உங்களை உயிர்ப்பில்லாமல் செய்துவிடும். அதனால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை விட்டு உங்களை நீங்களே பார்ப்பவனாக மாறுங்கள். சாட்சித்தன்மையாக இருங்கள். விழிப்புணர்வு கொள்ளுங்கள். பரவச நிலை உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.